அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பா. 0-1 நேற்று ரிசல்ட்டு நம்ம வந்து 0-1க்கு 2ம் 0வும் ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிசி அதே மாதிரி வந்திங்கன்னா ஏபிஎஸ்சி பிசியில் நம்ம கொடுத்த கணிப்பில் 0-1 ரிசல்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2-1 பிசியில் கொடுத்துருக்கோம். வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் மிஸ் ஆகிட்டே இருக்குது, பார்ப்போம், கூடிய சீக்கிரம் விட்டதை எடுத்துருவோம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்க போது, என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன மாதிரி பேட்டர்னில் வந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் லைக் மாற்றுவானா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இது அன்றைக்கி இப்போ 0-4 அப்படிங்கிறது பாஸ் ஆகுது. 0-4 பாஸ் ஆகுது. ஓகேவா? 0-4 வந்து டேரெக்டாகவே பாஸ் ஆகுது. சரி, இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே 6ஆல் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 264, அதாவது எப்படி வந்துச்சுன்றது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத விட அது எப்படி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது 264 அன்றைக்கி ரிசல்ட்டு 246 டேரெக்டாக வின்னிங் பாஸ் ஆகுது. ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சரி, அது அப்படியே 3ஆல் நம்ம பெருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் 9392 அன்றைக்கி ரிசல்ட் வந்து 932. இதில் வந்து 93 வந்து இங்கே 39 அப்படிங்கும்போது இது ஏபியில் பாஸ் ஆகுது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஏசியில் பாஸ் ஆகுது. ஓகேவா? ஏசியில் ஏபியில் பாஸ் ஆகுது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்டு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் தாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போட் அவுட் ஆச்சு. அதான் ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. 2380 நம்மளுக்கு அன்றைக்கி ரிசல்ட் வந்து 2804. இது வந்து என்ன போயிருக்கிற ப்ளஸ் பண்ணி வச்சுட்டான், வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைனா 4D அன்றைக்கி அடிச்சுருந்துருக்க வேண்டியது. சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று கணக்குக்கு இன்ட்டு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 7142,256. நான் நேற்று என்ன பண்ணியிருந்தாலும் 256 போட்டுங்க. 7க்கு 7 241. ஓகேங்களா? அதே மாதிரி 4க்கு 2 1க்கு 0ன்னு சொல்லிட்டு தான் நான் பவர் எடுத்தது நேற்று. 2க்கு 1 அப்படிங்கிற மாதிரி, 1க்கு 0 அல்லது 2க்கு 1 அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று பவர் எடுத்தேன். அதே மாதிரி 421 நம்மளுக்கு இங்கே கிடச்சதில் நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல எப்படி தெரியுமா, 7 காமனாக வச்சுக்குவோம் 421, 7 காமனாக வச்சுக்குவோம் 142, 7 காமனாக வச்சுக்குவோம் 241. சரியா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் பிசியில் 21 பாஸ் ஆகுது. ஓகேவா? சரி, இப்போ இது மாதிரி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி இவன் வைப்பான். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம நேற்று நான் வந்து ரொம்ப டார்கெட் பண்ண நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 747422. இது தான் நான் நேற்று எதிர்பார்த்தது. சரியா? ரொம்ப முக்கியமாக நான் எதிர்பார்த்தது இதுதான். ரொம்ப எதிர்பார்த்தது இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2804 அப்படிங்கும்போது 2க்கு 7 8க்கு 4 0க்கு 2 4க்கு 2 இப்படி தான் வரணும். நேற்று வந்திருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற இந்த 142 வந்து 421 அப்படிங்கும்போது இந்த 4க்கு 0வாக அவன் பவர் எடுத்து 021ன்னு அடிச்சிட்டான். சரியா? ஸோ நான் இன்றைக்கி ஃபாலோஅப் நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பரு 7422 ஃபாலோஅப் நம்பராக வச்சுங்க. ஏன்னா நேற்று 3021, 3க்கு 7 0க்கு 4 2க்கு 2 1க்கு 2 7422 உங்கள் கணக்கில் இன்றைக்கி ஃபாலோஅப் நம்பரில் வச்சுக்கோங்க. ஓகேவா? 7422 ஃபாலோஅப் நம்பரில் உங்கள் கெஸிங்கில் இருக்கட்டும். சரிங்களா? ஓகே, இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எடுக்கும்போது இந்த 3க்கு 7 அப்படிங்கும்போது இந்த 7க்கு 4 அப்படின்னு பவர்லையும் ஒரு நாள் மாறி வருது. 0க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு 8ன்னு பவரில் மாறி வருது. 2க்கு 2 இறக்குவான்னு பார்த்தா 3 வைப்பான். 1க்கு 2 இறக்குவான்னு பார்த்தா 1க்கு 0 வைப்பான். அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு டேரெக்டாக இந்த சார்ட்டில் நம்மளுக்கு நேற்று வந்ததில் 7422 எனக்கு கொஞ்சம் டேரெக்டாக நேற்று வந்திருக்கணும். ஒரு வேளை நேற்று வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக வரணும். சரிங்களா? இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இன்றைக்கி இதை 6ஆல் நம்ம வந்து டிவைட் பெருக்கியிருக்கோம். பெருக்கி வர்றது இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும். நான் வந்து இப்போ சரி ஓகே இதை கால்குலேஷன் பண்ணி காமிச்சிட்டோம்.
இதில் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து 536 இருக்குது, இங்கே 853 இருக்குது, இங்கே 42 இருக்குது. அப்படின்னா நான் எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறீங்களா, நீங்கள் வந்து 2க்கு 2 காமனாக வச்சுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு 2 நாள் இந்த சைடில் அவன் இந்த சைடில் இருக்கிற நம்பர்ஸை கொண்டு வந்தானா அந்த 044 டேரெக்டாக வந்து இறங்குச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நாள் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2536 நீங்கள் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வச்சுங்க. 2536 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கட்டும். அதே மாதிரியே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 2 நான் காமனாக இறக்கிக்கிறேன். 2க்கு 2 இறக்கிக்கிறேன். 538 அதாவது 2536 2538 அப்படிங்கிறத நான் கொஞ்சம் காமனாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி இந்த 536 அந்த அதே மாதிரி நீங்கள் பாக்ஸில் இல்லை சரி ஓகே நீங்கள் டேரெக்டாக எடுத்து கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் விடுங்க ஒரு பக்கம். எனக்கு வந்து டேரெக்டாக எனக்கு பாக்ஸில் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 853 பாக்ஸ் 853 பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி 536 பாக்ஸில் டைப் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் சரிங்களா. 853 536 இதை பாக்ஸில் அடித்து பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இதை உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ பார்த்து எடுத்துங்க. சரியா? சரி, இப்போ நம்ம ஏபிஎஸ்சிபிசியை பார்த்துருவோம். ஏபிஎஸ்சிபிசியை பார்த்துருவோம் நண்பர்களே. சரிங்களா? ஏபிஎஸ்சிபிசியை பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து எடுத்துங்க. அவ்வளோ 533639 ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 39 இப்போ 3க்கு 0 பவரு, 3க்கு 9 பவரு. ஓகேவா? ஸோ 09 எடுத்துங்க. அதே மாதிரியே 3க்கு 1 பவரு, 6க்கு 9 பவரு அப்படிங்கும்போது 19 கணக்கில் எடுத்துங்க. சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5க்கு 8 பவரு, 6க்கு 3 பவரு. அதே மாதிரி 3க்கு 8 பவரு, 9க்கு 2 பவரு. ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் 83 53 36 39 82 0 9 19 அவ்வளோதான். சரிங்களா? மொத்தம் இதில் வந்து ஒரு 4 மணி 7 செட் இருக்குது. பாருங்கள், உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா எடுத்துங்க. ஓகேங்களா? 83 53 36 39 82 0 9 19 ஓகேங்களா? இதுதான் ஏபிஎஸ்சிபிசியில் நான் கொடுத்துருக்கேன். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 6 9 ஆல்போர்டில் இதுதான் கெஸ்ஸிங்கில் இருக்குது. பாருங்கள், 3 6 9 ஓகேவா. 5க்கு 6 5க்கு 3 பவர் இருந்தாலும் நான் அதுலேருந்து பவர் எடுத்திருக்கேன். 3 6 9 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் வந்தால் 8 வரணும், இல்லை 9 வரணும். இவ்வளோ தான் வித்தியாசம். உங்கள் கெஸ்ஸிங்கில் தான் எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுடைய கெஸ்ஸிங் கணிப்புகள் என்னென்ன மாதிரி இருக்கோ மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதுதான் சிம்பிளான மெத்தட். ரொம்ப போட்டு இந்த பழைய சேட்டப்பார் அங்கே அதெல்லாம் வேணாம். கால்குலேஷனில் வந்துட்டுருக்கு. ஒரு வாரம் கழித்து திருப்பி பேட்டர்ன் மாற்றினா அந்த எந்த மாதிரி பேட்டர்னில் வைப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.